Hi friends, welcome to Raima Creations. Stone chain stitch பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டோம். வாங்க இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். ஃப்ரேம் காடியில் த்ரெட்டை விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். இதில் வந்து மேலே மட்டும் ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. ஃபஸ்ட் டைப்பில் மேலே ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இதில் வந்து மேலே கொடுக்காமல் அப்படியே நம்ம கீழே இழுத்துட்டு வந்துடணும். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த கேப்பில் போயிட்டு மேலே ஒரு லாக் போட்டு மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்துடணும். கீழே இழுத்துட்டு வந்து அதே இடத்துல மறுபடியும் ஒரு குத்தி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போகணும். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இப்படி சைடில் போனோம், இப்போ வந்து போக மாட்டோம். அதான் செகண்ட் டைப்புக்கும் ஃபஸ்ட் டைப்புக்கும் டிஃப்ரென்ஸு. பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கொடுக்கணும். கீழே வந்து செயின் ஸ்டிச்சு கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தடுத்த ஸ்டோனுக்கு போவாங்க. அந்த மாதிரி போனோம்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது. இந்த இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்களேன். மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு கீழே இப்போ கொடுத்துட்டு தான் வந்திருக்கணும். ஆனால் நம்ம கொடுக்காம டைரெக்டாக அடுத்த ஸ்டோனுக்கு போகிறேன். அந்த மாதிரி போகிறனால அந்த ஸ்டோன் செயின் வந்து எப்படி பெண்ட் ஆகுதுன்னு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே அடுத்த ஸ்டோன் செயினுக்கு போயிட்டேன். கீழே நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த இப்போ மறுபடியும் கரெக்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒரு லாக் செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு கீழே ஒன்று குத்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டோனுக்கு போகணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். அர்ஜென்ட் ஆர்டரில் எடுக்கிறப்ப ஸ்டோன் செயின் வந்து ஃபிட் பண்ணுறதானு சொல்லிட்டு டக்குன்னு கீழே ஸ்டோன் ஸ்டிச்சு கொடுக்காம கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இப்படி கரெக்டாக பண்ணோன்னா ப்ளவுஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் வரும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எண்டு நாட்டு போட்டுட்டு நம்ம கீழே செயின் ஸ்டிச்சு கொடுத்து போட்டதுக்கும் கொடுக்காமல் போட்டதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அடுத்தடுத்து பெண்டாகி வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதனால் கீழே அந்த செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போய் மேலே செயின் ஸ்டிச்சு கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்டோன் செயின் ஃபிட் பண்ணுறப்ப மேலே வந்து சுகர் பீட் ஆன்டிக் பீட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் டைப் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபஸ்ட் டைப்பே யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.